இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் 10ஆம் வகுப்பு 2ஆம் பாடம். சமச்சீர் காலநிலை தெரியும். அதாவது சமச்சீர் காலநிலை பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அதிக வெப்பமும் மிக அதிக குளிராகவும் இருக்காது. இந்த சமச்சீர் காலநிலை அப்படின்ற பிரிட்டிஷ் காலநிலை. இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் மொத்தமே எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 6 காரணிகள். இந்தியா நம்மளுடைய பூமி பந்தில் கரெக்டாக வடகிழக்கு பகுதியில் இருக்குது. அதாவது இதுதான் நம்ம பூமி பந்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நம்மளுடைய பூமி பந்துன்னு வச்சுக்கோங்க. இதில் இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. இதில் இந்தியா எங்கே இருக்குன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம பயன்படுத்தும் போது அச்சங்களை வட அச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வட அச்சம் முதல் இந்த வட அச்சம் வரைக்கும் தீர்க்கத்தை இந்த தீர்க்கம் கிழக்கு தீர்க்கம் முதல் கிழக்கு தீர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். வட அச்சம் அப்படின்றது எவ்வளோன்னா இது சிம்பிளாக எப்படி நாம் வச்சுக்கலாம். 8, 8க்கு முன்னாடி நம்ம 7, அதுக்கடுத்தது 8, 7. இப்போ இங்கே 4, இங்கே 6, இங்கே 7, 2, 5. இப்போ 3ஆம் வாய்ப்பாடு 1 3 3 7 3 6 3 9. வட அடிச்சம் அப்படின்றது 8 டிகிரி 4 டேஷ் வட அடிச்சம் முதல் 37 டிகிரி 6 டேஷ் வட அடிச்சம் வரைக்கும் உள்ளது தான் நம்ம இந்தியா அமைந்துள்ளது, வட அடிச்சத்தில் அமைந்துள்ளது. தீர்க்கத்தில் பார்த்தோன்னா இது தீர்க்க கோடுகள் 68 டிகிரி 7 டேஷ் கிழக்கு தீர்க்கம் முதல் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்ச் அப்படின்ற இடத்துல 97 டிகிரி 25 டேஷ் அப்படின்ற கிழக்கு தீர்க்கமாய் பரவியுள்ளது. இந்த ரெண்டுத்தையுமே பிரிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 23 டிகிரி 30 டேஷ் கடகரேகை டிராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகுதி இரு பிரிவாக பிரிக்கின்றது 23 டிகிரி 30 டேஷ்.